அண்ட் வெல்கம் பேக் டு ஈஸி டிப்ஸ் சேனல் தமிழ். நம்ம சேனலில் பல வகையான டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டிப்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம பால் வச்சோம் அடுப்பில் வச்சோன்னா அதை நாங்கள் அவங்க கிட்டே நிற்கிற வரைக்கும் அந்த பால் வந்து பொங்கவே பொங்காது. ஏதாவது அவசர வேலை வந்துச்சுன்னு சொல்லி இப்படி திரும்பினா உடனே பால் பொங்கிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பால் பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பால் நீங்கள் இந்த ஹை ஃப்ளேமில் வச்சாலும் பரவாயில்ல, சிம்மில் வச்சாலும் பரவாயில்ல, ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லார் வீட்லேயும் ஒரு மரக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மரக்கரண்டி வந்து நீங்கள் அந்த பால் பாத்திரம் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த பால் பொங்கி கீழே வழியவே வழியாது, ஸ்டவ் மேலேயும் விழாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால் வேஸ்ட்டாகவும் ஆகாது, பொங்கியும் வழியாது, உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே முட்டை வந்து அவிப்போம் இல்லைங்களா, வேக வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வேக வைக்கும் போது அந்த முட்டை வந்து அதில் உடஞ்சி ஒரு சில முட்டைலாம் அப்படியே ரொம்ப வெந்து ஒரு மாதிரி அந்த பிக்கும்போது அந்த ஓட அந்த முட்டையும் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முட்டையை நம்ம எப்போவுமே சுடு தண்ணியில் போடக்கூடாது, பச்சை தண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். சரிங்களா. இது ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நீங்கள் முட்டையை வேக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டை உடையாமல் அப்படியே நீங்கள் போட்ட மாதிரி இருக்கும். பிரிக்கும் போதும் ஈஸியாக அந்த ஓடு வந்துடும், ஓடோட ஒட்டாமல் இருக்கும் முட்டை. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம மூணாவதாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம குக்கரில் பருப்பு வேக வைப்போம். அந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது அந்த குக்கரில் இருக்க அந்த தண்ணி வெளியே வந்து அந்த கேஸ் ஸ்டவ் மேலே அந்த டைல்ஸ் மேலெல்லாம் செதறிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி செதறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு கூட எண்ணெய் ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சொல்ல டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்கருடைய மூடி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மூடியில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் அந்த மூடியிலையும் சேர்த்து எண்ணெய் தடவிட்டுருங்க. ப்ளஸ் அந்த வாஷருக்கும் தடவிட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த எண்ணெய் குக்கர்லேருந்து வெளியே வரவே வராது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த மூடியிலையும் பருப்பு ஒட்டாது, ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து கழுவி வச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும். நாலாவதாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காவை உடச்சி அந்த ஓட்டில் அந்த தேங்காய் எடுக்கிறதுக்கு படாத பாடுபடுவோங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு சில நேரத்தில் கை கூட கட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் க்ளீனாக அதில் இருக்க தேங்காய் அப்படியே எடுக்கலாம். நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேங்காவை உடச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அந்த அடுப்பு மேலே அந்த தேங்காவை ஓட வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கத்தியை விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் தனியாக ஓடு தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் கட் பண்ண தேவையே இல்லை, அப்படியே ஓடு தனியாக வந்துடும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். கடைசியாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் கண்டிப்பாக அந்த ரேட் ஸ்டிக்கரு, கடையோட ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டிக்கர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டிக்கரை நம்ம பிரிக்கும்போது அதில் பாதி நம்ம கையில் பாதி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அழகாக நீட்டாக எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்து தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்கள், கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த அடுப்பில் அந்த ஸ்டிக்கரை வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை பிரிச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் அப்படியே முழுசாக வந்துடும். உங்களுக்கு ஒரு துளி கூட அதில் ஒட்டாத கம்மோடு வந்துடும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல டிப்ஸுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.